திருந்துவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இது வரைக்கும் அந்த பொண்ணு பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சரி எப்படியாவது அந்த பொண்ணை திருத்திடலாம் அப்படின்னு இருந்தால் அந்த பொண்ணு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்கு. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு மேலே தான் தப்பு. 15 வயசு இப்போ தான் முடிஞ்சு 16 வயசு ஆக போகுது. அதுக்குள்ளே அதுக்கு இருக்கிற திமிரு தைரியம் தெனாவிட்டு 24 மணி நேரமும் ஃபோன் பேசுது. ஏமா 24 மணி நேரம் ஃபோன் பேசுறியம்மா, கொஞ்சம் வீட்டில் வேலை பாரு, உனக்கு என்ன அப்படின்னு பேசிட்டு எந்த வேலையும் பார்க்குறதில்ல. சாப்பிட்டுட்டு அவங்க லவர்கிட்ட மட்டும் பேசுறது. அதை இன்னும் கேள்வி கேட்க போய் அவங்க அம்மாவே செருப்பு எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்கு. அங்கே போய் அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னு தெரியல. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஊர் தலைவருக்கு ஃபோன் அடிச்சு அவங்க சொல்லி இப்போ ஊர் தலைவர் அந்த அம்மாவை கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களாம் வச்சிருக்கலாமா வேணாமா? இந்த கலெக்டரும் சரியான முறையில் விசாரிச்சாங்களா என்னன்னு தெரியல, இந்த போலீஸ்காரங்களும் சரியான முறையில் விசாரிச்சாங்களா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணோட அம்மா அந்த ஊர்க்காரங்கள்ட்ட போய் என்னன்னு சொன்னால்தான் தெரியும். எந்த ஒரு பொண்ணும் இப்படி இருக்காதீங்க, பெற்றவங்க வயிற்றுல கொட்டிக்காதீங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசுங்க, வீட்டு வேலையை பாருங்கள், வேலைக்கு போனால் வேலையை பாருங்கள், படித்தா படிப்பையும் கொஞ்சம் பாருங்கள். 24 மணி நேரமும் லவர்கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது.